Hello viewers, welcome back to English Teacher channel. This is Manu. Today we are going to discuss about something different topic. This topic is definitely useful to everyday lifestyle. நம்ம தினசரி அதிகமா பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அது பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு அப்படி என்ன வாக்கியங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஒரு சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, கவனமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி இரு அப்படின்னு நம்மளுக்கு சென்டென்ஸ் வந்தாலே, ஒரு வேர்டு வந்து இருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். கவனமாக இருன்னு சொல்லும் போது நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல், கவனமாக இரு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி பாருங்க, பொய் சொல்லாதே. சோ இங்க வந்து பொய் சொல்லாதே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க எந்த பி வெர்ப்பும் கொடுக்கல. இந்த மாதிரி வி வெர்ப் கொடுக்காம இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டோன்ட். டோன்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். டோன்ட் லை. ஓகே, டோன்ட் லை. அப்போ பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்றது. இப்ப அடுத்தது பாருங்க, நேர்மையாக இரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ நேர்மையாக இருன்னு சொல்லும் போது இங்கேயும் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? இரு அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்காங்க. அப்படி இருன்னு கொடுக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்? எஸ், பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். அப்ப இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். சோ பி ஹானஸ்ட். நேர்மைக்கு ஹானஸ்ட். பி ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதே நேர்மையாக இரு அப்படிங்கிற அர்த்தம் தான். அடுத்தது பாருங்க, அமைதியாக இரு, பொறுமையாக இரு. இதுவுமே நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? இரு இருன்னு தான் கொடுத்துருக்காங்க. சோ இதை நம்ம எழுதுறது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இப்ப நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், பி அமைதி. அமைதிங்கிறதுக்கு என்ன போடுவோம்? காம். பி காம், அமைதியா இரு. ஓகே, அடுத்தது பாருங்க, பொறுமையா இரு. பொறுமையா இருன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பி பேஷண்ட். சோ பி பேஷண்ட் அப்படிங்கும் போது பொறுமையாக இரு அப்படிங்கிறது பாக்குறோம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி. அமைதியா இரு, பொறுமையா இரு, நேர்மையா இரு, இப்படி இதெல்லாம் நம்ம யாருக்கு சொல்லுவோம்? யாருக்காவது அட்வைஸ் பண்றது இல்ல ஆர்டர் கொடுக்கும் போது நம்ம இதை பயன்படுத்துவோம். சோ இதே சென்டென்ஸ இனிமேல் அப்படின்னு நம்ம சேர்க்கும் போது இனிமேல். இப்ப நம்ம இந்த எல்லா சென்டென்ஸ்லயுமே நம்ம இனிமேல் அப்படின்னு நம்ம சேர்க்க போறோம். இனிமேல் நம்ம சேர்க்கும் போது அந்த சென்டென்ஸ் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி இல்ல, இனிமே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயத்த நம்ம இனிமே அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லும் போது நம்ம இனிமேல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். சோ இனிமேல் கவனமாக இரு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் பொய் சொல்லாதே, இனிமேல் நேர்மையாக இரு, இனிமேல் அமைதியாக இரு, இனிமேல் பொறுமையாக இரு. இது வரைக்கும் அவங்க என்ன செய்யல? பொறுமையா இருக்கல. சோ இனிமே நீங்க என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு இங்க எதை குறிக்குது அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சரை குறிக்குது. சோ இனிமேல் அப்படிங்கும் போது இனிமே தான் நடக்க போகுது. ஓகே, சோ அப்ப இந்த சென்டென்ஸ் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த வாக்கியங்கள்லாம் எதை மீன் பண்ணி வரும் அப்படின்னா, ஃபியூச்சர் சுச்சுவேஷன், அதாவது ஃபியூச்சர்ல நடக்கிற சுச்சுவேஷன்ஸையும் ஃபியூச்சர் ஈவெண்ட்டையும் நம்ம சொல்றதுக்கு இனிமேல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பி கேர்ஃபுல் சொல்றது வந்து நம்ம பிரசன்ட்ல கூட சொல்லிக்கலாம். ஆனா இனிமேல் நம்ம சேர்க்கும் போது அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி மாறிடுது? ஃபியூச்சர் டென்ஸா மாறிடுது. ஃபியூச்சர் சுச்சுவேஷனை சொல்ற மாதிரி நம்ம இத சொல்றோம். இப்ப பாருங்க, இனிமேல் கவனமாக இரு அப்படின்னு சொல்லும் போது இனிமேலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹியர் ஆஃப்டர். சோ ஹியர் ஆஃப்டர். ஓகே, இத மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணி எழுத போறோம். இனிமேல் கவனமாக இரு. கவனமாக இருங்கிறத பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனிமேல் கவனமாக இரு அப்படின்னு சொல்லும் போது ஹியர் ஆஃப்டர் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஹியர் ஆஃப்டர் பி கேர்ஃபுல். இதே மாதிரி நம்ம எல்லா வாக்கியத்தையும் என்ன செய்ய போறோம்? எழுத போறோம். இனிமேல் பொய் சொல்லாதே. ஹியர் ஆஃப்டர் don't lie. ஓகே, ஹியர் ஆஃப்டர் don't lie. அடுத்தது பாருங்க, இனிமேல் நேர்மையாக இரு. ஹியர் ஆஃப்டர் be honest. ஹியர் ஆஃப்டர் be honest. அதே மாதிரி ஹியர் ஆஃப்டர் be calm. இனிமேல் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். ஓகே, ஹியர் ஆஃப்டர் be calm. அடுத்தது பாருங்க, இனிமேல் பொறுமையாக இரு. இதுக்கு நம்ம என்னதான் பயன்படுத்துவோம்? ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இனிமேல். ஓகே, இனிமேல் வந்துட்டா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர்ல இருக்கும். சோ இனிமேல்னு நீங்க ஏதாவது சென்டென்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா
இந்த மாதிரி பயன்படுத்துங்க. அது சிம்பிள் சென்டென்ஸா இருந்தா. ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் நான் சொன்னேன். இனிமே இப்படி இருக்கணும், இனிமே இங்க போகணும், இனிமே இங்க வரணும், இனிமே இப்படி சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஆர்டர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நீங்க இதை பயன்படுத்தலாம். ஓகே, ஹியர் ஆஃப்டர் டோன்ட் லை அப்படின்னு சொல்றோம். ஹியர் ஆஃப்டர் டோன்ட் டூ இட், இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இனிமேல் அப்படின்னா என்னது, ஹியர் ஆஃப்டர். அதை வச்சு நம்ம சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து எந்த சப்ஜெக்டும் கொடுக்கல. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல எந்த சப்ஜெக்டும் கொடுக்கல. ஹியர் ஆஃப்டர் யூஸ் பண்ணிருக்கோம், அடுத்து பி வெர்ப் யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது சிம்பிளா ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்றது ஹியர் ஆஃப்டர்ல ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இப்போ இதே சென்டென்ஸை நம்ம சப்ஜெக்டோட எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இனிமேல்ங்கிறத வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்க்க போறோம். இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டா இனிமேல். இனிமேல்ங்கும் போது ஹியர் ஆஃப்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வெர்ப், அடுத்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இது நம்ம நார்மலா எல்லா சென்டென்ஸ்க்குமே பயன்படுத்துறது தான். ஆனா அந்த சப்ஜெக்ட் முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர், அதாவது இனிமேல் அப்படிங்கறத சேர்த்து பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இனிமேல் நான் நன்றாக படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இனிமேல்னு சொல்லும் போதே இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஃபியூச்சர் சுச்சுவேஷன்ஸை சொல்லும் போது நம்ம இனிமேல்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம் அப்படின்னா இனிமேல். இனிமேல்னு சொல்லும் போது நம்ம என்ன எழுதுவோம், ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர். அடுத்து நம்ம எழுத வேண்டியது சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். நான்கிறதா சப்ஜெக்ட். ஸோ நான் சொல்லும் போது ஐ யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, நன்றாக படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து ஒரு ஃபியூச்சர் சுச்சுவேஷன். ஸோ ஃபியூச்சர் சுச்சுவேஷன் நான் அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கல, இதுக்கு முன்னாடி என்ன செய்யல அப்படின்னா நல்லா படிக்கல. ஸோ நான் இனிமே என்ன செய்வேன், நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப இது வந்து ஃபியூச்சர் சுச்சுவேஷன்ங்கிறதுனால நம்ம என்ன எழுதணும், வில். ஸோ இது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகே, இனிமேல் என்ன செய்வேன், நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸா தான் இருக்கு. சோ ஐ வில் அது யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து பாருங்க, படிப்பேன்னு சொல்லும் போது ஸ்டடி. சோ இந்த ஸ்டடிங்கிறது வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப். ஸ்டடிங்கிறது வந்து ஆக்ஷன் வேர்ப், ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது, அதாவது ஒரு செயலை குறிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஷன் சொல்லுவோம். சோ இந்த ஸ்டடிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு செயல். சோ ஐ வில் ஸ்டடி. அடுத்து பாருங்க, நன்றாக. நன்றாகன்னு சொல்லும் போது வெல். So I will study well. நான் நன்றாக படிப்பேன். எப்ப, இனிமேல். So here after அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ணிருக்கோம். Here after I will study well. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இனிமேல் அவள் இங்கு வரமாட்டாள். சோ அப்ப இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க, அடிக்கடி வந்திருக்காங்க. இனிமே அவ என்ன செய்ய மாட்டா, வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. சோ வரமாட்டாள்ங்கிறது என்ன அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இனிமே என்ன செய்ய மாட்டா, வரமாட்டான்னு சொல்றாங்க. சோ இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிமேல். இனிமேல் சொல்லும் போது ஹியர் ஆஃப்டர். சோ இனிமேல்ங்கிறத ஹியர் ஆஃப்டர். இங்க அவள்ங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே, அவள்ங்கிற சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஷி. வரமாட்டாள். வரமாட்டாள்ங்கிறது தான் நம்மளுக்கு இங்க வேர்ப். சோ வரமாட்டாள்ங்கிற போது அது என்னதுன்னு சொன்னோம், நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸ். சோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில் நாட். வில் நாட் யூஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரி வில் நாட் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா won't. ஓகே, வில் நாட் பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம், won'tனு போட்டுக்கலாம். she won't. அப்போ வரமாட்டாள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், come. she won't come. ஓகே, she won't come போது அவள் வரமாட்டாள். எங்க வரமாட்டாள், இங்கு. சோ இங்குன்னு சொல்லும் போது here. ஓகே, here after she won't come here. அவள் இனிமேல் இங்கு வரமாட்டாள். ஓகே, இல்ல இனிமேல் அவள் இங்கு வரமாட்டாள். ஓகே, எப்படினாலும் சொல்லிக்கலாம். சோ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்குது. இது ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இனிமேல் நாங்கள் நேர்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இனிமேல் அப்படிங்கிறது ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர். நாங்கள். நாங்கள்ங்கிறது தான் இங்க வேர்ப். சோ நாங்கள்னு சொல்லும் போது பி. நேர்மையாக இருப்போம். இந்த இருன்னு வந்துட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தோம், பி வேர்ப் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில். வில்க்கு அடுத்து இது ஃபியூச்சர் டென்ஸ் தானே, அதனால வில் யூஸ் பண்ணிருக்கோம். இருப்போம் அப்படிங்கும் போது வில் பி. ஓகே,
will be நேர்மைங்கிறத ஹானஸ்ட். ஓகே, ஹானஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்க ஸ்டடிக்கு நம்ம பி போடல, ஹானஸ்ட்க்கு முன்னாடி நம்ம பி போட்டிருக்கோம். இருப்போங்கிறது ஒரு ஸ்டேட் வேர்ப் தான். சோ அந்த ஸ்டேட் வேர்ப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பி யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்டடிங்கிறது படிக்கிறது. ஓகே, அது ஒரு ஆக்ஷன் வேர்ப். சோ ஆக்ஷன் வேர்ப் வந்தா நம்ம வில் மட்டும் போட்டா போதும். ஆக்ஷன் வேர்ப் வராம ஒரு ஸ்டேட் வேர்ப் வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பி வேர்ப் யூஸ் பண்ணணும். So, இங்க வந்து வில் பி ஏன் யூஸ் பண்ணிருக்கோம், இங்க வில் மட்டும் ஏன் யூஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. வில்லுக்கு அடுத்து நம்மளுக்கு மெயின் வேர்ப் வந்திருக்கு, அதாவது ஸ்டடிங்கிற ஆக்ஷன் வேர்ப் வந்திருக்கு. ஆனா இங்க வில்லுக்கு அடுத்து நம்மளுக்கு எந்த மெயின் வேர்ப்பும் வரல. சோ இங்க பிங்கிற பி வேர்ப் தான் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இனிமேல் நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸும் கிட்டத்தட்ட எந்த சென்டென்ஸ் மாதிரி இருக்கு, நாங்கள் நேர்மையாக இருப்போம்னு பார்த்தோம் இல்லையா, இதே சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கு. சோ இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ அதை நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ இதுல உள்ள ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இனிமேல் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏற்கனவே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அந்த மிஸ்டேக் என்ன வராது அப்படின்னா ரிப்பீட்டடா வராது. இனிமேல் அந்த மாதிரி மிஸ்டேக்கை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இனிமேல் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இனிமேல்ங்கும் போது ஹியர் ஆஃப்டர், ஹியர் ஆஃப்டரை எப்பவுமே சேர்த்துதான் எழுதணும், பிரிச்செல்லாம் எழுதக்கூடாது. சோ ஹியர் ஆஃப்டர்னு சொல்லும் போது அது இனிமேல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ இப்போ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இங்க சப்ஜெக்ட் என்னதான் இருக்கணும், நான். இந்த மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்காம ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் யாராதான் இருக்கணும், நான், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனா தான் இருக்கணும். சோ ஐ அந்த தவறை செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது அதை ஃபியூச்சர்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த செய்ய மாட்டேன்றது என்ன இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கு. ஒரு விஷயத்தை இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, இது நெகட்டிவ்ல சொல்றாங்க. சோ நம்ம இப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா will not யூஸ் பண்ணணும். சோ will not சேர்த்து எழுதும் போது won't. சோ I won't. மீண்டும், மீண்டும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, repeat. ரிப்பீட்னா மீண்டும். ஓகே, I won't repeat. திரும்பவும் செய்ய மாட்டேன். எதை செய்ய மாட்டேன், அந்த தவறை. சோ the same mistake, the same mistake அப்படிங்கும் போது அந்த தவறை என்ன செய்ய மாட்டேன், திரும்பவும் செய்ய மாட்டேன். ஓகே, I won't repeat the same mistake. ஓகே, நான் அந்த தவறு செய்ய மாட்டேன். அப்ப சேர்த்து எழுதும் போது என்ன வந்துருது அப்படின்னா hereafter I won't repeat the same mistake. அடுத்தது பாருங்க, இனிமேல் அவன் யாரையும் எளிதில் நம்ப மாட்டான். சோ ஒருத்தங்களை நம்ம வந்து அடிக்கடி ஃபூல் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா உண்மையை சொல்லும் போதுமே என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நீ எப்பவுமே என்ன செய்வ, ஃபூல் பண்ணுவ, அதனால நீ சொல்றது உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சோ இனிமேல் அவன் யாரையும் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை அடிக்கடி என்ன செஞ்சிருக்காங்க, டீச் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த சென்டென்ஸ் நம்ம எழுதிடலாம். இனிமேல் அப்படிங்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர், சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன், அவன் சொல்லும் போது he. யாரையும் எளிதில் நம்ப மாட்டான், இதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. சோ நெகட்டிவ்ல இருக்கும்போது நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா won't தான் யூஸ் பண்ணணும். he won't. சோ நம்புறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரஸ்ட், நம்பிக்கைங்கிறது ட்ரஸ்ட். சோ he won't trust, அவன் நம்ப மாட்டான். ஓகே, நம்பிக்கை போயிடுச்சு அவனுக்கு, அதனால என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். he won't trust, அவன் நம்ப மாட்டான் யாரையும். சோ யாரையும் அப்படின்னு சொல்லும் போது anymore, anymore. எளிதில் நம்ம கடைசியா எழுதும் போது ஈஸி எழுதக்கூடாது, ஈஸிலி அப்படின்னு எழுதணும். Hereafter he won't trust anymore easily. அவன் யாருமே எளிதில் என்ன செய்ய மாட்டான், இனி நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இனிமேல் தயவு செய்து எனக்கு முன்பே தகவல் தெரிவி. ஓகே, ஒரு சில விஷயத்த என்ன செய்வாங்க, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாம செஞ்சிருவாங்க. சோ அது சரியாயிட்டா ஓகே, அந்த இது வந்து என்ன ஆச்சு, தப்பா முடிஞ்சு போச்சுன்னா என்ன செய்வாங்க, இனிமேல் எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லும் போது இதை நம்ம பயன்படுத்தலாம். சோ இனிமேல் அப்படிங்கும் போது ஹியர் ஆஃப்டர், இங்க சப்ஜெக்ட்னு எதுவும் கொடுக்கல. ஓகே, எனக்குங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் தான், அது சப்ஜெக்ட் கிடையாது. சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தயவு செய்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ ப்ளீஸ். ஓகே, தகவல் தெரிவி. சோ ப்ளீஸ் இன்ஃபார்ம், ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ, எனக்கு அப்படிங்கும்போது இன்ஃபார்ம் மீ. ஓகே, ஹியர் ஆஃப்டர் ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ, எனக்கு எனது தகவல் தெரிவி. எப்ப தெரிவிக்கணும், முன்பே. இன் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அட்வான்ஸ்.
அட்வான்ஸ்ங்கிறது முன்பே. ஓகே, ஹியர் ஆஃப்டர் ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ இன் அட்வான்ஸ். அட்வான்ஸாவே என்ன செஞ்சணும், எனக்கு முன்னாடியே எனக்கு விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு சிம்பிளான ஒரு சென்டென்ஸா தான் இருக்கு. இது நம்மளுக்கு சப்ஜெக்ட்ல வச்சு எழுதல, பேச்சு வழக்குல அதிகமா நம்ம பயன்படுத்துற ஒரு சிம்பிளான சென்டென்சஸ் தான். அடுத்தது பாருங்க, இனிமேல் நீ உன்னுடைய பெற்றோருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இப்ப உள்ள கிட்ஸ் எல்லாம் என்ன செய்யறது கிடையாது, பேரண்ட்ஸுக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது. சோ இது வந்து அவங்க மேல மிஸ்டேக்ஸ் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா குழந்தைங்க யாரை பார்த்துதான் அவங்க கத்துக்கும் அப்படின்னா நம்மளை பார்த்துதான் கத்துக்கும். குழந்தைங்க எப்படி இருக்கும்னு நம்ம விருப்பப்படுறோமோ அதுக்கு நம்ம முதல் ட்ரெயின் ஆயிக்கணும். நம்ம எந்த மாதிரி இருக்கோமோ அதை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகளும் மாறிடுவாங்க. சோ இனிமேல் நீ உன்னுடைய பெற்றோருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். சோ ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வயசுக்கு கண்டிப்பா மரியாதை கொடுத்துதான் ஆகணும். சோ நம்ம இங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம், இனிமேல்ங்கிறத ஹியர் ஆஃப்டர். நீங்கிறதா சப்ஜெக்ட். சோ யூ. சோ மரியாதை கொடுக்க வேண்டும். வேண்டும்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், மஸ்ட். வேண்டும், கண்டிப்பா நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யூ மஸ்ட். வேண்டும், என்ன கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். சோ மரியாதை கொடுக்கறத நம்ம சேர்த்துதான் எழுதணும். ரெஸ்பெக்ட், யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் உன்னுடைய பெற்றோருக்கு. சோ யுவர் பேரண்ட்ஸ். So your parents. Here after you must respect your parents. இந்த சென்டென்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையானதா இருக்கும். ஒரு சென்டென்ஸை நம்ம சப்ஜெக்ட் வச்சுதான் இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஆனா இங்க என்ன அப்படின்னா ஹியர் ஆஃப்டர், இனிமேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துதான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்றோம். இப்படி ஃபார்ம் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர் வந்துடும். அதுக்கு அடுத்து நம்ம தேவையான சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்ம போட்டு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். சோ இது ரொம்ப ஈஸியானதா இருந்திருக்கும். சோ இதுல நம்ம லாங் சென்டென்ஸை எப்படி பயன்படுத்துறது, எந்த மாதிரி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லாங் சென்டென்ஸை நம்ம எப்படி இனிமேல்ங்கிறத பயன்படுத்தி சென்டென்ஸா ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ லாங் சென்டென்ஸ்ங்கும் போது ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் இல்ல, ரொம்ப ஈஸியா நம்ம எழுதலாம். இப்ப பாருங்க, இனிமேல் அப்படிங்கறத ஹியர் ஆஃப்டர். சோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு, ஹியர் ஆஃப்டர் நம்ம எழுதியிருக்கோம். இனிமேல் என் உடல் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க சப்ஜெக்ட் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. பின்பற்ற போகிறேன்னு சொல்லும் போதே அது ஃபர்ஸ்ட் பர்சனை தான் மீன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பர்சனை மீன் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐங்கிறத சப்ஜெக்ட். இங்க போகிறேன் அப்படிங்கும் போது அது verb. போகிறேங்கும் போது அது எதை குறிக்குது அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. சோ ஐ வில். அதிக முக்கியத்துவம் கொடுத்து, ஓகே, அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்படிங்கும் போதே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோக்கஸ் மோர். ஃபோக்கஸ் மோர், அதிக முக்கியத்துவம் கொடுத்து. சோ ஐ வில் ஃபோக்கஸ் மோர். அடுத்து எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா என் உடல் நலத்திற்கு. சோ என் உடல் நலத்திற்கு அப்படின்னு சொல்லும் போது ஆன் மை ஹெல்த். ஆன் என் உடல் நலத்துக்கு மேல, உடல் நலம் மேல அதிக அக்கறை எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆன் மை ஹெல்த். ஆன் மை ஹெல்த். அடுத்தது நம்ம ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்றி, ஓகே, ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்ற. இதை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அண்ட் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா பின்பற்றுறது. பின்பற்றுறது என்ன சொல்லுவோம், ஃபாலோ. அண்ட் ஃபாலோ, அண்ட் ஃபாலோ டிசிப்ளின். டிசிப்ளின்ட், டிசிப்ளின்ட் லைஃப் ஸ்டைல். ஒழுங்கான, ஒழுக்கமான அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைஃப் ஸ்டைல். ஓகே, ஃபாலோ அ டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல். ஒழுக்கமான, அதாவது ஒழுங்கான வாழ்க்கை முறையை நான் பின்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். சோ இந்த சென்டென்ஸ் வந்து பாக்குறதுக்கு தான் ரொம்ப பெருசா இருக்கு. சோ நம்ம தனியா பிரிச்சு எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸியானதா இருக்கும். சோ ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் மை ஹெல்த் அண்ட் ஃபாலோ எ டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கண்ட டயத்துக்கு கண்டதை சாப்பிட்டு உடம்ப என்ன செய்யக்கூடாது, கெடுத்துக்க கூடாது. சோ நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். நம்ம வாய்க்கு தேவையானதை சாப்பிடக்கூடாது. நம்ம வயிற்றுக்கு தேவையானதை மட்டும் சாப்பிட்டோம்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமானதா இருக்கும். இப்போ லாங் சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதை வந்து நம்ம ஒரு 5 இதா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா இனிமேல் நான். அடுத்தது பாருங்க, கவனம் சிதறாமல்.
சரி, அடுத்தது பாருங்க கடினமாக உழைத்து. இதை நம்ம மூணாவதா பிரிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க என் இலக்குகளை அடைய. அடுத்தது பாருங்க முடிவு செய்துள்ளேன். இது 5. ஓகே, 5 இதை நம்ம பிரிச்சுட்டோம். இப்ப இது 5 இதை நம்ம அப்படியே டைரக்டா என்ன செய்யறோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத போறோம். சோ இனிமேல் நான் அப்படிங்கிறதுக்கு என்ன போடுவோம்? ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் ஐ. பாருங்க கவனம் சிதறாமல். distract. So அப்போ without distract. இது distractங்கிறது கவனம் சிதறது சொல்லுவாங்க. அப்ப without distract அப்படிங்கிறது வந்து கவனம் சிதறாமல் இருக்கிறது. ஓகே, அடுத்தது பாருங்க கடினமாக உழைத்து. கடினமாக உழைக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒர்க் ஹார்ட். என் இலக்குகளை அடைய. என் அப்படிங்கும் போது என்ன சொல்லுவாங்க மை ஹோல். இலக்குகள் போது மை ஹோல்ஸ். அடுத்தது பாருங்க அடைய முடிவு செய்துள்ளேன். சோ முடிவு செய்யறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிசைடட். சோ டிசைடட். ஓகே, இப்போ இந்த 5 தான் பிரிச்சுட்டோம். அந்த 5 இதை வந்து நம்ம அப்படியே எழுதும் போது இந்த மாதிரி எழுதியிருக்கோம். பட் இதை நம்ம எப்படி சென்டென்ஸா மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? ஹியர் ஆஃப்டர் ஐ. அதுதான், அதாவது ஹியர் ஆஃப்டர் ஐ. இனிமேல் நான். இனிமேல் நான் சொல்லும் போது அந்த சென்டென்ஸை ஹியர் ஆஃப்டர் ஐ. ஐக்கு அடுத்து என்ன வரணும்? verb வரணும். அப்ப verbனா இங்க என்ன இருக்கு அப்படின்னா முடிவு செய்துள்ளேன். சோ டிசைடட் தான் நம்மளுக்கு verb. நம்ம சிம்பிளா சொல்றதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஃபியூச்சரை நம்ம பயன்படுத்தணும். ஆனா இந்த லாங் சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் என் இலக்கு அடையிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? இனிமே நான் முழுசா என்னது வேலை செய்ய போறேன், முழு கடினத்தோட நான் உழைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குது. சோ ஐ ஹாவ். ஐ வந்ததுனால நம்ம ஹாவ் யூஸ் பண்றோம். ஹாவ் verb வந்துட்டா நம்ம என்ன செய்வோம், என்ன யூஸ் பண்ணுவோம்னு ஆல்ரெடி பார்த்திருக்கோம். verb 3 தான் யூஸ் பண்ணுவோம். சோ ஐ ஹாவ் டிசைடட். ஐ ஹாவ் டிசைடட். ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா டிசைடட் வந்துருச்சு. ஓகே, எதுக்கு டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கடினமா உழைக்கிறதுக்கு. சோ டு ஒர்க் ஹார்ட். சோ நம்ம ஒர்க் ஹார்ட் எழுதுறோம். ஆல்ரெடி நம்ம இது ஹியர் ஆஃப்டர் எழுதியாச்சு, டிசைடடும் எழுதியாச்சு. இப்போ ஒர்க் ஹார்ட் எழுதுறோம். ஒர்க் ஹார்டுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? டூவை ஜாயின் பண்றோம். சோ டு ஒர்க் ஹார்ட். டு ஒர்க் ஹார்ட் அப்படின்னு எழுதியாச்சு. கடினமாக உழைத்து அப்படிங்கறத எழுதிருக்கோம். அடுத்தது என்ன எழுதணும் அப்படின்னா என் இலக்குகளை அடைய. ஓகே, என்னோட இலக்குகளை என்ன செய்யணும்? அடையணும். அதுக்காக நான் கடினமா உழைக்க போறேன் அப்படிங்கிறாங்க. சோ நம்ம திரும்ப எழுதும்போது என்ன செய்யணும் அப்படின்னா அண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சோ இலக்குகளை அடைய. அடைய அப்படிங்கும் போது அடையிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அச்சீவ். அச்சீவ் மை ஹோல். அச்சீவ் மை ஹோல்ஸ். அப்ப இங்க ஹியர் ஆஃப்டர் எழுதியாச்சு, verb எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஹார்டா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதையும் எழுதியிருக்கோம். அடுத்து மை ஹோல்ஸ் அதையும் நம்ம எழுதியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ட். ஓகே, டிஸ்ட்ராக்ட் தான் நம்ம எழுதணும். ஸோ டிஸ்ட்ராக்ட்ங்கும் போது நம்ம என்ன எழுதணும் பார்த்தோம்? வித் அவுட். வித் அவுட். வித்தவுட் டிஸ்ட்ராக்ட். சோ இப்போ உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன இதுல ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர் ஐ இது எல்லாமே எழுதிட்டோம். இங்க டிசைடடுக்கு முன்னாடி என்ன வெர்ப்னு போட்டிருக்கோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னால நம்ம ஹேவ் யூஸ் பண்ணிருக்கோம். ஹேவ் மட்டும் தான் அடிஷனலா யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பாருங்க ஒர்க் ஹார்டுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணிருக்கோம். ஒர்க் ஹார்டுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணிருக்கோம். ஹியர் ஆஃப்டர் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒர்க் ஹார்டு இது டிசைடட்ங்கிற verb யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒர்க் ஹார்டுக்கு முன்னாடி நம்ம டூ யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து பாருங்க அச்சீவ் மை ஹோல். இந்த அச்சீவ் வந்து நம்ம எழுதாம விட்டுட்டோம். அடையிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அச்சீவ் எழுதணும். பட் நம்ம அச்சீவ் எழுதாம விட்டுட்டோம். சோ அச்சீவே எழுதணும்னா இதுல நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பாருங்க வித்தவுட் டிஸ்ட்ராக்ட் அதையும் எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். I think that today video is useful to everyone. Do you want to any other more information about this topic? Let me add the comment. Do you like this video? Please click on like button, share it with your friends and family. Subscribe for upcoming videos. Thank you for watching. See you on next video. Bye for now. Keep watching, keep practicing and keep smiling.